सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அத்வைத ஸ்ருதேஹே பாத உத்தாரஹ. இந்த பிரகரணத்துல கொஞ்சம் பார்த்திருக்கோம். 516வது பக்கம் புத்தகத்துல இதிலிருந்து பார்க்கணும். இதற்கு முன்னால நாம் பார்த்த பிரகரணத்துல சாமான்யமாக மித்யாத்வ ஸ்ருதி உபபத்திங்கிறத பார்த்தோம். அதுல விமதம் மித்யா திருஷ்யத்வா ஸ்ருதி ரூபியவது என்று அத்வைதி துவைத பிரபஞ்சத்திற்கு மித்யாத்வத்தை அனுமானத்தினால் சாதிக்க ஆரம்பித்த போது அந்த மித்யாத்வ அனுமானத்துக்கு ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியும் உபோத்பலகமாக இருக்கு அப்படிங்கிறத அநேக ஆட்சேபங்களை நிராசனம் பண்ணி தீர்மானம் பண்ணிட்டார். ஆயெல்லாம் கடைசியில ஏகமேவ அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி விஸ்வமித்யாத்வே பிரமாணம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்ப அந்த பாகத்துக்கு மேல பூர்வபட்சம் பண்ணிட்டு அப்படின்னு என்ன, மித்யாத்வ ஸ்ருதி ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதி துவைத மித்யாத்வத்துக்கு பிரமாணம் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயம் அவனுக்கு. நாம் என்ன சொன்னோம், ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியானது துவைத மித்யாத்வ அனுமானத்துக்கு சகாயப்படுகிறது. ஆகையால் துவைத மித்யாத்வத்திற்கு அது சகாயப்படுறது, அதுவும் பிரமாணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது பிரமாணம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுல பூர்வபட்சம் நடக்கிறது. ஏன்னா ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதி துவைத மித்யாத்வத்தை ஆபாசமாக சொல்லக்கூடியதாக இருந்த போதிலும் என்ன பண்ணணும், அந்த ஸ்ருதிக்கு மேலோட இருக்கிற அர்த்தத்தை கிரகிக்கப்படாது. உபக்கிரம மகாராஜ நியாயங்கள்னால அதுக்கு என்ன அர்த்தம்னு தீர்மானம் பண்ணி அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறோம். ஏன்னா தீர்மானம் பண்ணாம மேலோட இருக்கிற அர்த்தத்தை கிரகிக்கிறது என்று சொல்றதா இருந்தால் மீமாம்சா சாஸ்திரமே வேஸ்ட் ஆயிடும். ஏன், பூர்வோத்தர சந்தர்ப்பத்துக்கு அனுசரித்துத்தான் அர்த்தம் செய்யணும் என்கிறது மீமாம்சா சாஸ்திரத்திலையும். மீமாம்சான்னா பூர்வோத்தர மீமாம்சான்னு அர்த்தம். பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் சேர்த்து. அதனாலதான் ஆஜ்யஸ்துவதே அப்படிங்கிற இடத்துல ஆஜ்ய சப்தத்துக்கு ஆஜ்யம்னு நெய்யின்னு அர்த்தம் இல்ல. நெய்யினால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஆஜ்யம்னு சொன்னா சில மந்திரங்களுக்கு ஆஜ்ய மந்திரங்கள்னு பேரு. சோ அந்த மந்திரங்கள்னால ஸ்தோத்திரம் பண்ணும். சோ ஆஜ்யாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், அது சில ஸ்தோத்திரங்கள்னு அர்த்தம். அதே போலயே ஆகாஷாங்கிற சப்தம் வந்தா ஆகாசம்னு நம்ம சாதாரணமாக என்ன அர்த்தம் தெரியுது, பூதாகாசம், ஸ்பேஸ் அப்படிங்கிற அர்த்தம் தான் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆகாசத்தல் லிங்காத் அப்படிங்கிற அதிகரணத்துல சர்வாணி ஏவாயுமானி பூதானி ஆகாசாதேவத உற்பத்தியந்தே அப்படின்னு கேட்கறது. அது முன்னாலேயும் ஆகாசத்துல இருந்து உண்டாகிறது, ஆகாசத்தையே நோக்கி லயத்தை அடைகிறதுன்னு சொல்லி இருக்கிறதுனால ஆகாச சப்தம்னு ஆகாசம்னு சொன்னா பூதாகாசம் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம் இல்லை, இந்த பிரம்மம்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன, ஒரே சப்தமானது ஆகாசம் எனக்கூடியதான சப்தமோ ஆஜ்யம் எனக்கூடியதான சப்தமோ சாதாரணமாக மேலோட பார்க்கும் பொழுது அது வேற அர்த்தத்தை சொன்ன போதிலும் அதே உபக்கிரமோபசம்ஹாராதிகள்னால நாம தீர்மானம் பண்ணும் பொழுது அதுக்கு அர்த்தமானது வேற தெரியாது. அதே போலயே மேலோட இருக்கிற அர்த்தத்தை பார்க்கப்படாது, உபக்கிரமோபசம்ஹாரங்கள்னால தீர்மானம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சொன்னா அப்ப ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதிக்கு என்னத்தான் அர்த்தம் அப்படின்னு கேட்டா துவைத மித்யாத்வம் அர்த்தம் இல்ல.
வேற ஏதோ அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிறான். ஏன் சுவாமி துவைத மித்யாத்வம் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் ரெண்டு காரணம் சொல்ல. ஒண்ணு பிரத்யக்ஷ விரோதம்னு ஒரு காரணம், ரெண்டாவது பூர்வோத்தர விரோதம்னு ஒரு காரணம். இது ரெண்டு காரணங்கள்னால இந்த ஸ்ருதிக்கு அது துவைத மித்யாத்வ பரத்துவம் சொல்ல முடியாது அப்படிங்கிற. என்ன பிரத்யக்ஷ விரோதம் என்ன, பூர்வோத்தர விரோதம் என்ன கவனிச்சு பாருங்க. ஏகமேவாத்விதீயம்ங்கிற ஸ்ருதி அர்த்தம். இந்த ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்ற? ஏகம் ஏவ அத்விதீயம், இருக்கிற பொருள் ஒண்ணுத்தான், ரெண்டற்ற ஒரே பொருள் தான், எங்கும் வியாபித்த ஒரே பொருள் தான் இருக்கு அப்படி அல்லவா நீங்க சொல்றேன். ஆனா இந்த அர்த்தம் சரியா வருதா? ஏன்னா கண்ணுக்கு எதிர்க்க 1000 பொருள்கள் தெரியுது. டேபிள், சேரு, வீடு, மேல பூமி, இத்தனை தெரியுது. பிரத்யட்சமாகவே ஒரு ஸ்ருதிக்கு வேற அர்த்தம் நமக்கு தெரிகிற காலத்துல அந்த ஸ்ருதி அர்த்தத்தை எப்படி கிரகிக்க முடியும்? பிரத்யட்ச விரோதமா இருக்கோ இல்லையோ, உலகத்துல இருக்கிறது ஒரே பொருள் தான், ஏகமேவத்விதீயம் சொல்ல நீங்க ரைட். அதான் ஆபாசமாக பிரதிபந்தமாக அர்த்தமா இருக்கு. ஆஜ்யம்னு சொன்னா நெய்யன்னு தான் தெரியுது, ஆகாசம்னா பூதாகாசம் தான் தெரியுது. அதே போல ஏகமேவாத்விதீயம்னு சொன்னா ஒரே பதார்த்தம் தான் தெரியுது. ஆனால் பிரத்யட்சமாக விரோதம் வந்திருக்க, அத்விதீயமாக இருக்கு. உலகத்துல எத்தனை பதார்த்தங்கள், திடீய பதார்த்தங்கள் இருக்கு. ஆகையால் நம்ம பூர்வோத்தர விசாரம் பண்ணி பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தம் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி அர்த்தம் பண்ணேன்னா அத்விதீயம்ங்கிற ஸ்ருதிக்கு ஒண்ணுங்கிற ஒரு அர்த்தம் சொல்ல முடியல, பலங்கிற அர்த்தமோ வேற ஏதோ ஒரு அர்த்தம் தான் சொல்லணும் அப்படிங்கிறோம். இது ஒண்ணு. சோ பிரத்யக்ஷ விரோதம்னு ஒரு கண்டன ஒரு ஹேத்து சொன்னா, அதே மாதிரியே பூர்வோத்தர விரோதாத் ஸ்ருதிக்கு தாற்பயம் நிர்மாணம் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? உபக்கிரம உபசம்ஹார ஐக்கிய ரூபியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல இங்க இருக்க கொஞ்சம் பாப்போம் அப்படின்னா, ததேவ சௌமியமக்ராசீத் ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு உபக்கிரமம் நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் போனா என்ன சொல்லிட்டு, தத் தேஜோ சுருஜதா, தேஜஸை உண்டு பண்ணிட்டு அப்படின்னு. முதல்ல அத்விதீயமா, பின்னால தேஜஸை உண்டு பண்ணித்தான். அந்த தேஜஸ் என்ன பண்ணிட்டு தாபாசுஜந்தா, அது சொல்லிட்டு ஜலங்களை உண்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு அந்த ஜலங்கள் பிருத்திவியை உண்டு பண்ணிட்டு அன்னம சுருஜதா தா அன்னம சுருஜதா. இப்படி என்ன ஆச்சுன்னு, தேஜஸ் அப்பு அன்னம் இத்தனை பதார்த்தங்கள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் புலன்கள்லாம் உண்டாச்சு, மனுஷன் உண்டாச்சு, இதெல்லாம் விவகாரங்கள் இருக்கு. இப்ப முதல்ல அத்விதீயம்னு சொல்லி பின்னால இத்தனை துவைத்தங்களை சொல்லி இருக்கு. எப்படி சார் அத்விதீயம்னு ஒண்ணா இருக்கு? உபக்கிரமம் உபசம்ஹாரம் சேர்த்து நீங்க சொன்னாதானே தாற்பயம். சோ அத்விதீயம்ங்கிற ஒரு ஸ்ருதியானது அத்விதீயத்துவம் முதல்லயே இருக்க தெரியுது, பின்னால இருக்கோ இல்லையே துவைத்தமா தான் இருக்கு. சோ பூர்வோத்தர விரோதம் இருக்கு. சோ பூர்வோத்தர விரோதம் இருக்கிறதுனால அத்விதீயம் எனக்குரியதான ஸ்ருதியை நாம அப்படியே எடுத்துக்க முடியாது, வேற அர்த்தம் சொல்லணும். சோ அத்விதீயம் மாதிரி அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். சோ இந்த ஸ்ருதியானது ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி துவைத மித்யாத்வத்தை சொல்லலை அப்படின்னு பூர்வபட்சி சொல்லிவிட்டார். இப்ப இதற்கு மேல நம்ம சமாதானம் சொல்லணும். இந்த சமாதானம் சொல்றதுக்காகத்தான் இந்த பிரகரணம் இருக்கு. இந்த சமாதானமே நமக்கு தெரியாத போனா நாளைக்கு என்னைக்காவது நம்ம வேதாந்தம் வாசிக்கிற காலத்துல இந்த சந்தேகம் வந்தா அந்த சமாதானம் சொல்றதுக்கு ஆள் யார் இருக்கா? இந்த வேதாந்தங்கள்லாம் எப்படின்னா அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் இதையே நம்ம யோசனை பண்ணி கொண்டே இருந்தால் ஒரு நிச்சயமான ஞானம் வரும். அந்த நிச்சயமான ஞானத்தினால அகண்ட சாட்சா்காரம் ஏற்படும். நம்ம பாட்டுக்கு உபநிஷத்து ஏகமேவாத்விதீயம் நிக்கிறோம். அதை மனனம் பண்ற காலத்துல என்னைக்காவது ஒரு சந்தேகம் வரலாம். என்னடாப்பா பூர்வோதர விரோதமா இருக்கு, இதுக்கு என்ன சமாதானம்னு நமக்கு தெரிஞ்சால், அப்பொழுது சந்தேகம் வந்தால் அதுக்கு சமாதானம் வருது. அதுக்காகத்தான் இந்த சாக்கில சமாதானம் சொல்ற. இப்ப என்ன சொல்ற? முதல்ல நீங்க 2 ஹேத்துக்கள் சொன்னீங்க, 1 by 1 அதை நான் ட்ரீட் பண்றேன். பிரத்யக்ஷ விரோதம்னு நீங்க சொன்னீங்க. இந்த பிரத்யக்ஷ விரோதம்னா ஸ்ருதியானது ஒண்ணு சொல்றது, பிரத்யட்சமாகவே நமக்கு அநேக பதார்த்தங்கள் காணப்படுகிறது. அதனால ஸ்ருதிக்கும் பிரத்யட்சத்துக்கும் சண்டை வந்தால்
நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்தா இது கீழே சமாதானம் நாம சொல்லியிருக்கோம். ஆனா இங்க இன்னொரு நான் சொல்றேன், சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷம் இருக்கு. ஆகாசத்துல சந்திரனை பார்க்கிறோம், தோசை கல்லாட்டம் சின்னதாகத்தான் இருக்கு. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது, பல்லாயிரம் மைல் விஸ்தீர்ணத்தோட சந்திரன் இருக்கு அப்படின்னு தெரியும். கண்ணுக்கு எதிர்க்க நாம ஜோதி சாஸ்திரத்தை வாசிச்சு அப்பவே கண்ணுக்கு கண்ணால பார்த்தாலும் சந்திர சின்னதா தான் தெரியுது. அப்ப நீங்க பிரத்யக்ஷத்தை நம்புறீடா இல்ல ஜோதி சாஸ்திரத்தை நம்புறீடா? அவசியம் ஜோதி சாஸ்திரத்தை தான் நம்பி ஆகணும். பிரத்யக்ஷமாக காணப்பட்டு கொண்டிருந்த போதிலும் அதனால பிரத்யக்ஷம் ஸ்ருதிய பாதிக்காது. பிரத்யக்ஷமானது ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் வந்தால் பிரத்யக்ஷ விரோதமா இருக்கு என்கிற காரணத்தினாலேயே ஸ்ருதிய அந்நியதா நயனம் பண்றது தப்பு. இப்ப அதுக்கு முதல்ல சொல்லிவிட்டோம். அங்கே சொல்லும் பொழுது இங்க பிரத்யக்ஷமானது நியத விஷயம், பிரத்யக்ஷமானது நியதமான சில விஷயங்களைத்தான் சொல்றது. ஸ்ருதியானது சர்வ விஷயம், வியாபக விஷயம். ஆகையால் இதை விட அதனுடைய டார்கெட் பெருசு. இது சில பதார்த்தங்களை தான் சொல்றது பிரத்யக்ஷம். ஸ்ருதியானது பூத பவிஷ்யத் வர்த்தமான காலத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் சொல்றது. சோ அதனுடைய ரேஞ்ச் ஜாஸ்தி. ஆகையால் நம்ம பிரத்யக்ஷத்தை விட ஸ்ருதிக்கு தாத்பரியம் அதிகம், பிரமாணம் அதிகம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதான் சொல்றார், துவைத பிரத்யக்ஷத்தை சந்த பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷவது சம்பாவித 516வது பக்கத்துல மேல இருந்து 5வது லைன். இதெல்லாம் போன வாரம் நடத்தியாச்சு. இருந்தாலும் இதை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு மேல போறோம். ஏன்னா ஸ்புட்டமாக இருக்கணுமோ இல்லையோ. துவைத பிரத்யக்ஷத்தை சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷவது சம்பாவித அப்பிராமாண்யதையா. துவைத பிரத்யக்ஷமானது சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷத்துல நிச்சயமாக பிரத்யக்ஷம் தப்புன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த பிரத்யக்ஷத்துல ஒரு டவுட் இருக்கு சார். அது சில சமயத்துல பொய்யா காட்டுறது, சில சமயத்துல உண்மையா காட்டுறது. இப்ப இது புத்தகம்னா உண்மையா காட்டுறது, ஆனா சந்திரனை பார்க்கும் பொழுது அதனுடைய சைஸ் சின்னதா காட்டுறது. அப்ப நமக்கு என்ன, பிரத்யக்ஷம் சொன்னதுனால அதான் இது உண்மைத்தான் அப்படின்னு தீர்மானமாக பிரவர்த்திக்க முடியல. சில சமயத்துல டவுட்டும் உண்டாருது. ஆயால் சம்பாவித அப்பிராமாண்யதையா, அது அப்பிரமாணமாகவும் இருக்கலாம் என்று இருப்பதனால் அத்வைத ஸ்ருதி விரோதித்வா பாவா, அத்வைத ஸ்ருதிக்கு விரோதம் இல்லை. யதாச்ச ஸ்ருத்யா பிரத்யக்ஷம் பாத்தியதே, ஸ்ருதியினால பிரத்யக்ஷமானது எப்படி பாதிக்கப்படுகிறதோ ததா பிரபஞ்சிதம் அகஸ்தாத். இது கீழே நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம். 355வது பக்கத்துல ஜாதி உபக்கிரமாதி நியாயங்கள்னால இதுக்கு மாறுதல் இருக்குன்னு சொல்லிவிட்டோம். கிஞ்ச பிரத்யக்ஷம் நியத விஷயம், பிரத்யக்ஷமானது சில விஷயங்களைத்தான் சொல்றது. ஸ்ருதிஸ்து சர்வ விஷயா, ஸ்ருதியானது எல்லாவற்றையும் சொல்றது. அத்வைத்தம்னு சொன்னா என்ன அர்த்தம், உலகத்துல எல்லா பொருளும் ஒரு அத்வைத்தம் இல்ல, இருக்கிறதே ஒண்ணுதான். ஜீவ பிரம்ம பேதமும் இல்ல, ஜீவ ஜட பேதமும் இல்ல, பிரம்ம ஜட பேதமும் இல்ல, பிரம்ம ஜீவ பேதமும் இல்ல, ஜடங்களுக்கு பரஸ்பர பேதமும் இல்ல, ஒரு பேதமும் இல்ல. அது ஸ்ருதியினுடைய ரேஞ்ச். ஸ்ருதி என்ன சொல்றது, ஒரு பதார்த்தத்திலையும் பேதமே கிடையாது. அத்வைத்தம்னா அத்வைத்தம் தான், ஒரே பதார்த்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. பிரத்யட்சமானது என்னத்த சொல்றது, கண்ணுக்கு எதிர்க்க கூடியதான ஜட பதார்த்தங்களுக்குள்ள சில பதார்த்தங்களுக்கு அபேத பேதம்னு தான் சொல்றது. சோ இதனுடைய டார்கெட் வேற, அதனுடைய ரேஞ்ச் வேற. அதான் யதாச்ச ஸ்ருத்யா பிரத்யக்ஷம் பாத்தியதே ததா பிரபஞ்சிதம் அஜஸ்தா கிஞ்ச பிரத்யக்ஷம் நியத விஷயம் ஸ்ருதிஹி சர்வ விஷயா ததாச்ச யத்ர பிரத்யக்ஷேண பேதா ந கிரஹீதா, எங்கு பிரத்யக்ஷத்தினால் பேதமானது கிரகிக்கப்படவில்லையோ தத்ரைவ அத்வைத ஸ்ருதேஹே அபேத ஸ்ருதேஹே அவகாச. இப்ப என்ன சொல்றோம், பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வருது சார், ஆகையால் பிரத்யக்ஷ ஸ்ருதியானது தன்னுடைய அர்த்தத்தை சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபட்சி சொல்றோம். சரி, ஒத்துக்கிட்டேன், நியாயமா அப்படி சொல்ல வேண்டியதில்லை. என்ன, பிரத்யக்ஷத்தோட ஸ்ருதி பிரபலம்னு நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன், அது இருக்கவே இருக்கு. இருந்த போதிலும் எங்க பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம்னு நீங்க சொல்றீடோ அந்த இடத்துல வேணா ஸ்ருதி சும்மா இருக்கட்டும். எந்த இடத்துல பிரத்யக்ஷம் விரோதத்தை காட்டலையோ
அந்த இடத்துல என்ன பண்ணும்? ஸ்ருதி மட்டும்தான் இருக்கு. அப்ப ஸ்ருதி என்ன பண்ணும்? தன்னுடைய அர்த்தத்தை சொல்லும். அங்க ஒன்றும் அப்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் இல்லையே. இது நடுவில் எதுக்கு சண்டை போட்டா சரிப்பா அப்படின்னு வெறுமனு இருக்கும். ஆனா சண்டை போடாத ஒரு இடம் இருக்கு. அப்ப தன்னுடைய அர்த்தத்தை தான் சொல்லிட்டே போகுமோ இல்லையா? அப்ப எப்ப ஸ்ருதி தன்னுடைய அர்த்தத்தை சொல்லிட்டோ அப்ப என்ன ஆச்சுன்னா அத்விதீயம்ங்கிறது எங்க? அந்த இடத்துல மட்டும் இல்ல, எங்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துலயும் ஸ்ருதியினுடைய அர்த்தம் ஜெயிச்சு போயிடுது அப்படிங்கிறது. அதான் தத்ர எத்திர பிரத்யக்ஷேண பேதா நகிரஹீதா, எங்க பிரத்யக்ஷத்தினால் பேதமானது கிரகிக்கப்படவில்லையோ தத்ரைவ அத்வைத ஸ்ருதேகே அவகாசா, அங்கே அத்வைத ஸ்ருதிக்கு அவகாசம் உண்டு. இப்ப இது எப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் பார்க்க போறோம். எதன் நடுவுல மத்தியில சில வேற விசாரம் பண்ற வசுதா நம்ம பார்க்கணும். ஒரு சமயத்துல ஸ்ருதிங்கிறது பிரத்யக்ஷம்ங்கிறது இல்லாம போயிட வருது. அந்த சந்தர்ப்பத்துல ஸ்ருதியானது சர்வாத்வைதத்தை சொல்லிவிடுது. அப்ப இப்ப பிரத்யக்ஷம் சொல்லி என்ன பிரயோஜனம்? கிடையாது. இதுதான் பாதம்னு சொல்றது. பாதம்னு சொன்னா ஒரு பொருளை விட இன்னொரு பொருளானது உயர்ந்ததான நிலையில இருந்து கொண்டு தன் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் இது வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்படி மீமாம்சையில 2 பாதம் சொல்லியிருக்கோம். தார்த்திய பாதம்னு ஒண்ணு, இன்னொன்னு 10ஆம் அத்தியாயத்துல சொல்லக்கூடியதான பாதம். இப்ப ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண இவைகள்லாம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் தார்த்திய பாதம்னு அப்படின்னு 3ஆம் அத்தியாயத்துல சொன்ன பாதம்னு. மேல சொல்லக்கூடியது 10ஆம் அத்தியாயத்துல சீரியஸா நிஜமான பாதம். இப்ப பாப்போம். நமக்கு ஒரு கதை சொன்னா என்ன புரியும்? பிள்ளையாருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் அவ அம்மா அப்பா ஒரு போட்டி வச்சார். ஒரு பழத்தை தரேன்ட்டு, மாம்பழத்தை. ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த பூமியெல்லாம் யார் முதல்ல சுத்திட்டு வருவாளோ அவளுக்கு இந்த பழம் அப்படின்னு. இது கரெக்டா தானே அப்படின்னு பூமியை சுத்தக்கூடியதான ஒரு புண்ணியம் வேணும் இந்த பலத்தை சம்பாதிக்கிறதுக்கு. இந்த பலம் நம்ம வேணும்னா என்ன பண்ணா அந்த அளவுக்கு புண்ணியம் வேணும். என்ன பண்ணிட்டுன்னு சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய மயில எடுத்துன்னு வேகமா பூமியை சுத்த ஆரம்பிச்சுட்டார். எதை குவிக்கா போகணும்னு. கணபதி அவரால் சுத்த முடியாது, இந்த தொந்தி பெருசு, எலி வேற வாகனம், அவ்வளவு வேகமா போகாது. ஆனா கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அவர் தெரிஞ்சுட்டார், என்னடா பூமியை சுத்தினா என்ன புண்ணியம் வருதோ அந்த புண்ணியம் வேற எப்படி வருதுன்னு அம்மா அப்பாவை சுத்தி நமஸ்காரம் பண்ணினாலே வரும். நேரா அம்மா அப்பா பக்கத்துல போய் ஒரு சுத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பழத்தை கொடுத்தார். அவளால நோன்னு சொல்ல முடியல, ஏன்னா அதானே கண்டிஷன். வாங்கிட்டா சாப்பிட்டா, அங்க இருந்தா தானே. நெக்ஸ்ட் சுப்பிரமணியன் ஊருக்கெல்லாம் சுத்திட்டு வர, வேத்து கொட்டி கீழே வந்து எங்கே பழம்னார், பழம் சாப்பிட்டாச்சுன்னு விவகாரம். இப்ப இவருக்கு பாதம் ஏற்பட்டிருக்கு. எதனால? அவர்னால. எப்படி பாதம் ஏற்பட்டிருக்கு? அவர் இவரை விட சீக்கிரமாக பிரவர்த்தி தன் காரியத்தை பண்ணிட்டார். இதான் தார்த்திய பாதம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு ஸ்ருதி தன்னுடைய தன்னுடைய செயலை செய்யலமையானால் அது இன்னொருத்தரை எதிர்பார்க்காம டக்குன்னு பண்ணிவிடுறது. லிங்கம், பிரகரணம், வாக்கியம், சமாச்சா இவைகள்லாம் பண்ணணுமையானால் அது ஒவ்வொன்னா ஸ்ருதியை கல்பிச்சு அந்த கல்பித்தமான ஸ்ருதியினால்தான் பண்ணணும். ஏன்னா விநியோகம் எப்பொழுதும் ஸ்ருதியினால்தான். ஆகையால் இவைகள் ஸ்ருதியை கல்பிச்சு அப்புறம் விநியோகம் பண்றதுக்குள்ள அது தானா விநியோகம் பண்ணிட்டு இதான் பாதம். இந்த தார்த்திய பாதம்னு சொன்னா இது. இதே மாதிரி நம்ம பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வருதுங்கிறமே இந்த கடைசியில ஒரு இடத்துல பிரத்யக்ஷமானது வேலை செய்ய முடியாத அந்த இருந்துருது. அந்த இடம் வரைக்கும் சும்மா காத்துட்டு இருக்கு சார் ஸ்ருதி. அது ஒண்ணும் பண்ணல, வெறும் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த இடம் வருவது பிரத்யக்ஷம் என்ன பண்ணி தெரியுமா, அது ஒண்ணுமே பண்ண முடியாம தன்னுடைய அர்த்தத்தை வெளிவிட முடியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஸ்ருதியானது தன்னுடைய காரியத்தை சாதிச்சிடும். ஸ்ருதி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுன்னா இது மேல பிரத்யக்ஷம் எழுந்துட்டு என்ன பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளையார் பழத்தை சாப்பிட்டாருன்னா அப்புறம் வந்தா என்ன வராது பண்ண என்ன, அவர் கோபிச்சுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு பழனிக்கு போயிட்டார், அவ்வளவுதான் போய் பாரம் நடந்தது கதை. இப்ப பழம் கிடைக்கல. அதே மாதிரி ஸ்ருதியானது என்ன பண்ண போறது, வெறுமன உட்கார்ந்துன்றது.
பிரத்யக்ஷம் எப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடுதோ அந்த சமயத்துல தன் காரியத்தை பண்ணி முடிச்சிடுவோம். எப்ப பிரத்யக்ஷம் தன் காரியத்தை முடிச்சு விடுது, ஸ்ருதி தன் காரியத்தை முடிச்சு விடுதோ அப்புறம் பிரத்யக்ஷத்துக்கு இடம் இல்லாமல் போயிடுது. இதுதான் சொல்ற ததாத எத்திர பிரத்யக்ஷேண பேதா ந கிரஹீதா. எத்திர எந்த சமயத்தில் பிரத்யக்ஷேண பிரத்யக்ஷத்தினால் பேதமானது அறிந்து கொள்ளப்படவில்லையோ தத்ரைவ அத்வைத ஸ்ருதேகே அவகாசா, அங்குதான் அத்வைத ஸ்ருதிக்கு அவகாசம். இப்படிப்பட்டதான நிலை எங்க வரப்போகுது சார்? நீங்க எப்ப பார்த்தாலும் பிரத்யக்ஷம் தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். அந்த ஒரு இடம் சொல்ல போறேன். அந்த ஒரு இடத்துல என்ன சொல்ல மாட்டேங்கிறேன், என்ன சொல்ல போறேன், அவசரோட இருக்கீங்க ஒரு விஷயம் அவரே சொல்ல வர. அந்த இடத்துல பிரத்யட்சமானது ஒண்ணும் வேலை செய்யாது, மிஞ்சி இருக்கிறது ஸ்ருதி தான். ஸ்ருதி ஜெயிச்சுடுது, ஜெயிச்ச பிறகு பிரத்யட்சம் என்ன சொன்னாலும் கதறினாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படி கேதன் மத்தியில நானும் யயோகோ ஐக்கியம் ஸ்ருத்யா போத்தியதே தயோர் பேதா பிரசக்தோவா நவா. யயோகோ ஐக்கியம். இப்ப நம்ம அத்விதீயம்னு சொன்னோம். அத்விதீயம்னா என்ன சார் அர்த்தம்? இருக்கிறது ஒரே பதார்த்தம், பிரம்மம்னு பதார்த்தம், துவைத்தம் இல்லை. அப்புறம் துவைத்தமே இல்லை அப்படின்னும். துவைத்தம் இல்லைன்னா கட பட பேதம் இல்லை. கடம் வேற படம் வேற அப்படிங்கிற பேதம் இல்லை அப்படிங்கிற அவதிக்கும். இந்த கடத்துக்கும் படத்துக்கும் எந்த ஒரு பேதமானது நீங்க சொல்றீடோ, ஐக்கியம் சொல்றீடோ, கடப்படையோ ஐக்கியம் தானே நம்ம சொல்றோம். அத்வைத்தத்துல இருந்து சொல்றோம் எல்லாம் ஒண்ணுதான். கடத்துல இருக்கிறதும் பிரம்மன் தான், படத்துல இருக்கிறதும் பிரம்மன் தான், சர்வத்திர பிரம்மன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த யயோகோ ஐக்கியம் ஸ்ருத்யா போத்தியதே தயோகோ பேதா பிரசஸ்தா நவா. அவ ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதா இல்லையா சார் அப்படின்னு. ஏன் இப்படி கேட்கிறேன்? நான் பேதமே தெரியலன்னா அது பேதத்தை கண்டனம் பண்ண முடியாது. தெரிஞ்சதானே கண்டனம் பண்ண முடியும். பேதமே இல்லைன்னா கண்டனம் பண்ண முடியாது. நான் அப்பிரசக்த பிரதிவேதாத். நான் பேதம் தெரியறதுன்னா தெரியறதுனாலேயே கண்டனம் பண்ண முடியாது. ஏன்? பிரசஞ்சக பிரமாண விரோதேன ஐக்கிய போதையுதும் அசக்கியத்வாத். பிரத்யட்சமாக இது வேற அது வேற கண்ணுக்கு தெரிகிறது, ஐக்கியம்னு சுருத்தி சொன்னா எப்படி சரியா வரும்? தெரியலேன்னு வச்சுங்களேன், ஒண்ணும் தெரியாது நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கல. இப்ப ரெண்டு பக்கத்துலயும் ஸ்ருதி தான் வீக்குங்கிறான். நாத்தியா அப்பிரசக்த பிரதிவேதா பாதா நாத்தியா பிரசஞ்சக பிரமாண விரோதேன ஐக்கிய போதையுதும் அசக்கியத்வாத் இது சேத் ந. அதுக்கு மேல சொல்றார் அந்தியபட்சா விபகமே தோஷா பாவாத். அந்தியபட்சம் நம்ம ஒத்துக்கிறோம். அந்தியபட்சம் எப்படி ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற அப்பிரசக்த பிரதிஷேதா ஈதிச்சா. இதுல தோஷம் இல்ல, பிரசஞ்சிக பிரமாண விரோதம். அது என்னன்னா சொல்ல போறோம் பின்னால. இப்ப அப்பிரசக்த பிரதிஷேதம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்புறம் அப்பிரசக்த பிரதிஷேதம்னு என்ன? அப்பிரசித்த பிரதியோகிகத்துவம் கிம்வா நிஷ்பிரயோஜனத்துவம். அதனுடைய பிரதியோகி பிரசித்தம் இல்லை அப்படிங்கிறடா, இல்ல அதனால பிரயோஜனமே இல்லைங்கிறடா. ஓ அப்படியா? அது சொல்ற நாத்யா அந்யத்ர பிரசித்தத்தைவ பேதஸ்ய. இன்னொரு இடத்துல பிரசித்தமான ஒரு பேதத்தை பேதத்வேன உபஸ்திதஸ்ய பேதம் என்று அறியப்பட்டதை பரஸ்பர பிரதியோகி அரியோகி பாவேன அந்யத்ர நிஷேத சம்பவாத். இன்னொரு இடத்துல நம்ம பார்த்ததை அது இங்க ஞாபகம் வச்சுட்டு அது மாதிரி இங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இல்ல அந்த இடத்துலயே கடப்பட பேதம் இல்லைன்னு சொல்ற இடத்துலயே கடப்பட பேதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்னேன்னா நிஷேத மாத்திர உச்சேத பிரசங்கா. உலகத்துல எங்கேயுமே இதையே கண்டனம் பண்ண முடியாது, ஆகையால் அப்படி ஒத்துக்கொள்ள முடியாது. அப்புறம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடப்பட பேதங்கள்லாம் கண்டனம் பண்ணினா என்ன சார் பிரயோஜனம் அப்படிங்கிறல அனர்த்த நிவர்த்தி பிரயோஜனம். கடப்பட பேதம் கடத்துக்கு பட்டத்துக்கு மட்டுமல்ல, உலகத்துல எந்த பொருளுக்கும் பேதம் இல்லை, இருக்கிறது ஒரே பிரம்மன் தான் அப்படின்னு ஞானம் வந்தா அந்த ஞானம் தான் இந்த சம்சார அனர்த்தத்தை போக்கடிக்கிறது. ஆகையால் சம்சார அனர்த்தத்தை போக்கடிக்கிறதான ஞானத்துக்கு என்ன பேரு? அகண்டாகார ஞானம். எங்கும் சர்வ வியாபகமாக ஒரே பிரம்மன் தான் இருக்கு. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத சூன்யம் அப்படிங்கிற ஞானம் தானே சொல்றோம். சோ அந்த ஞானம் தானே அஜ்ஞான நிவர்த்தி பண்றது. சோ அஜ்ஞான நிவர்த்திங்கிற அனர்த்த நிவர்த்திங்கிற மகத்தான ஒரு பிரயோஜனம் இருக்கே.
அப்புறம் நாந்தரிக்ஷே அக்னி சேதவ்யா இத்தியாதவு ஸ்துதி மாத்திர பிரயோஜனேனாபி அப்ரசப்த நிஷேத தர்சனாச்ச. அதோட மட்டுமல்ல, நாந்தரிக்ஷே அக்னி சேதவ்யா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு ஸ்ருதியில. அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணப்படாதுன்னு. அந்தரிக்ஷம்னு பூமியில ஹோமம் பண்ணல, தேவலோகத்துல அந்த மேலையும் ஹோமம் பண்ணப்படாது, இன்பிட்வீன் ஹோமம் பண்ணப்படாது. இதனால பிளாட் சிஸ்டத்துல மேல் பிளாட்ல ஹோமம் பண்ணலாமான்னா, நமக்கு இருக்கிறதே தேர்ட் ஃப்ளோர் பிளாட், எங்கேதான் ஹோமம் பண்ண வேண்டாம், அது பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா அதுக்கு ஒருத்தர் சொன்னார், பில்லர் ஃபவுண்டேஷன் தான் பரவாயில்ல சார், பூத் மசூல் இருக்குன்றார். அவர் என்ன பண்றது, இவ யோஜனை பண்ணி சொல்லிட்டு இருக்கார். ஆனால் வேதம் என்ன சொல்றது கவனிப்போம், பூமியில் தான் ஹோமம் பண்ணணும். ஸோ நீங்க அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணக்கூடாது. இது யார் சார் அந்த, இப்ப என்ன நம்ம பிளாட் கட்டிட்டு இருக்கோம், நமக்கு தெரியும் இந்த அந்தரிக்ஷத்துலயும் வசிக்கலாம்னு இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். பழைய நாள்ல தெரியாது. பழைய நாள்ல ஒன்றும் இதுதானே இருக்கும், ஓட்டு வீடு தானே. ஸோ அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்றதுங்க பிரசக்தியே இல்லை அந்த காலத்துல. அப்ப என்ன சார் பிரசக்தியே இல்லைன்னு யார ஹோமம் பண்ண போறா, எப்படி பண்ண முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்ல சுவாமி, அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணப்படாதுன்னு என்ன அர்த்தம், பூமியில தான் ஹோமம் பண்ண போற, இருந்தாலும் பூமியில ஹோமம் பண்ணுன்னு என்ன அர்த்தம், பூமிக்கு மேல கொஞ்சம் தங்கத்தை வச்சு அதுக்கு மேல ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லணும். கிரண்யம் நிஜாயதே தவ்யம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. கிரண்யம் நிஜாயதே தவ்யம்னு தங்க சகலங்களை போட்டு அதுக்கு மேல நெருப்பு போட்டு அதை ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அர்த்தவாதமாக இந்த வாக்கியம் பிரவர்த்திக்கிறது. அப்படின்னா கிரண்யம் தங்கத்தை வச்சு ஹோமம் பண்ணணும், ஏன்னா அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணா போயிடும். பூமி இருக்கு, மேல தங்கம் இருக்கு, மேல ஹோமம் பண்றது. தங்கம் வைக்காம இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணா போல தானே ஆகும். அதனால அது ஹிரண்யன் நிஜாயத்தை தவிர ஸ்ருதிக்கு இது அர்த்தவாதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஸ்துதி மாத்திர பிரயோஜனேனாபி அப்ரசப்த நிஷேத தர்சனாச்ச அத ஸ்ருத்யாயோ. இப்ப இது வரைக்கும் ஆயிடுது. ஸ்ருத்யா யயோ அபேதா போத்தியதே தயோ உபஸ்திதி அஸ்திவாதவா. எந்த ரெண்டு பதார்த்தங்களுக்கும் நீங்க அபேதமானது சொல்றோ, கடத்துக்கும் படத்துக்கும் அபேதம் சொல்றேன்னு வச்சுப்போம். அந்த கடமும் படமும் முன்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா, நவா நாந்தியா தெரியவே இல்லைன்னு வச்சுங்களேன், அனுபஸ்திதையோ அபேத போதன அயோகா. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எது ஒண்ணு சார், அந்த ரெண்டு ஒண்ணு அப்படின்னு சொன்னா சரியா வருமா, வர அயல் முன்னால அதுக்கு உபஸ்திதி சொல்லணும். they should be known earlier. முன்னால தெரிஞ்சிருந்தா ரெண்டு பதார்த்தங்கள், இந்த செங்கிலியும் இந்த வளையும் ஒண்ணுன்னா, என்னது செங்கிலியும் வளையும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றவன் என்ன சொல்றான், இந்த செங்கிலியும் தெரிஞ்சிட்டு இருக்கியா, ஆமா, இது வளையம் தெரிஞ்சிட்டு இருக்கியா, தெரிஞ்சிட்டு. அது ஒண்ணுன்னா என்ன அர்த்தம், இதுவும் 916 கேடிஎம், அதுவும் 916 கேடிஎம். அதனால இந்த ரெண்டும் ஒரே தங்கமாப்பா, ரெண்டு சேம் பியூரிட்டி அப்படிங்கிற அர்த்தத்துல ஒண்ணுங்கிறான். இப்ப புரியுறதா இல்லையா? இப்ப இந்த ஒண்ணுன்னு சொல்லக்கூடியதான அத்வைத ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம், இது ரெண்டு தனித்தனியா நீங்க விவகாரம் பண்ணப்படாதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த ரெண்டும் ஒரு பொருளாக ஒரே மாதிரி ஒரு இனத்துக்கு சேர்ந்தது ஒரே பதார்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டாக காணப்பட்டாலும் இருக்கிறது ஒண்ணு என்று சொல்றதுதான் அத்வைத ஸ்ருதியினுடைய தாற்பயம். ஆகையால் அந்த ரெண்டும் முன்னாலும் இதுக்கு இது செங்கிலி இது வடை அப்படின்னு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சிருக்கணும். தெரியாத போனா அந்த ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேடையானால் ஆத்யே அனுபஸ்திதையோகோ அபேத போதன அயோக ஆத்யே சாக்கியம் ஸ்ருதிஜன்யா பிரத்யக்ஷாதிஜன்யாவா. அந்த முன்னால இது வேற அது வேற என்று சொல்றேல, இது ஸ்ருதியினால தெரியறதா இல்ல பிரத்யக்ஷத்தினால தெரியறதா அப்படிங்கிற நாத்யா. ஸ்ருதியினால தெரியறதுன்னு சொல்ல முடியாது நீங்க. ஏன் தெரியுமோ, ஸ்ருதியானது மானாந்தர அகோச்சர அபேத மாத்திர பரத்வேனா பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால் தெரியாததான அபேதத்தை மட்டும் சொல்றது. அப்படியே மானாந்தர அகோச்சர அபேத மாத்திர பரம். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதியானது உபனிஷத்துகள் என்ன சொல்றதுன்னா, மற்ற எந்த பிரமாணத்தினாலையும் அறிய முடியாததான ஒரு தத்துவம் இருக்கோ அந்த தத்துவத்துல அபேதம்ங்கிற தத்துவத்தை மட்டும்தான் சொல்றது. இந்த செங்கிலியும் வளையும் சொல்ல ஸ்ருதி வரல. அவ்வளவு மானாந்தர அகோச்சர அபேத மாத்திர பரத்வேன கடாதி உபஸ்திதேஹே தஜ்ஜன்யத்வா பாவேனா. கடாதி உபஸ்திதிகள் அதனால உண்டாகல.
அதனால சர்வ அத்வைத அசித்தே, சர்வாத்வைதம் சித்திக்கலை. அப்படி இல்லாமல் ஸ்ருதிஸ்த கிஞ்சனா இத்தியாதி பதானாம் அனுவாதகத்துவ அபியுபதா. ஸ்ருதியில நேகனானாஸ்தி கிஞ்சனா அப்படிங்கிறான். இந்த நேகனானாஸ்தி கிஞ்சனான்னு சொல்றது, கிஞ்சனான்னு என்ன அர்த்தம்? சிறிதேனும் ஒரு பொருளும் இல்லை. இந்த ஒரு பொருளும் என்று சொல்றதே ஸ்ருதி. இந்த ஒரு பொருள்னா லோகத்துல நீங்க பாக்குற பொருள்கள்னு அர்த்தம். சோ லோகத்துல பார்க்கக்கூடியதான பொருள்களை அனுவாதம் பண்ணிட்டு தான் கிஞ்சனான்னு சொல்றது. சோ அது டைரக்டா அது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் புதுசா சொல்லி தரலை, அனுவாதம். த்விதீயேது தயோஹோ பேதோபி பிரத்யக்ஷாதி சித்தா இது. இல்ல ஸ்ருதியினால சொல்லல, பிரத்யட்சமாக சொல்றதுன்னா செங்கிலியும் பிரத்யட்சத்தினால் தெரியுது, வளையும் பிரத்யட்சத்தினால் தெரியுது, அதனுடைய பேதமும் பிரத்யட்சத்தினால் தெரியுது. அப்படிதான் நீங்க சொல்லணும். செங்கிலி கண்ணால பார்த்தேன், வளை கண்ணால பார்த்தேன். செங்கிலி வேற வளை வேலைன்னு அதனுடைய டிஃபரன்ஸ் எதுனால தெரியுது? கண்ணால் தான் தெரியும். தயோர் பேதோபி பிரத்யக்ஷாதி சித்தா இது அத்வைத ஸ்ருதி அவகாச. இது அத்வைத ஸ்ருதிக்கு விரோதம் என்ன? அத்வைத ஸ்ருதி சொல்லவே இல்லையே. செங்கிலியும் சொல்லல, வளையும் சொல்லல, பேதமும் சொல்லல. ஸ்ருதி எங்கே சார் இங்க வந்தது? பிரத்யட்சத்துக்கு விரோதம் வரவே வரலையே. அதனால எப்படின்னு கேட்டா மைவம் இல்லப்பா. எத் பிரத்யக்ஷாதினா கிருஹ்யதே தத் பேதோபி தேன கிருஹ்யதே ஏவா இது நியமாபாவா. இங்கதான் ஆரம்பிக்கிறது. பிரத்யட்சமாக எந்த ரெண்டு பொருளை பார்க்கிறேடோ அதனுடைய பேதமும் பிரத்யட்சத்தினால் தெரியறதா இங்க கொஞ்சம் பார்ப்போம். இது ஒண்ணு, இது கருப்பா இருக்கு, இது சிவப்பா இருக்குங்கிற. இது கருப்புன்னு தெரியுது, இது சிவப்புன்னு தெரியுது. ஆனா இது வேற இது வேறங்கிறது எங்க கண்ணால பாக்குறால எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? ஏன் சார் அனாவசியமாக கிளாஸுக்கு வந்து பிற்படுத்த அனுபவிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. இது பிரத்யட்சமாக தெரிகிறதோ உங்களுக்கு, இது கருப்பு, இது வெளுப்புங்கிற, இது சிவப்புங்கிற. இது கருப்புங்கிறது நிஜம், கண்ணால பார்த்தேன். இது சிவப்புங்கிறது நிஜம், கண்ணால பார்த்தேன். ஆனா இது வேற அது வேற எனக்குடையதான டிஃபரன்ஸ் இருக்கே, அது கண்ணால பாக்குறடா இல்லையா அப்படின்னு கேட்கறது. இங்கதான் டவுட் வருது. எத் பிரத்யக்ஷ த்விதீயே தயோ எத் பிரத்யக்ஷாதினா கிருஹ்யதே, பிரத்யக்ஷத்தினால எது தெரிகிறதோ தத் பேதோபி தேன கிருஹ்யதே ஏவா இது நியமாபாவா. அதனுடைய பேதம் அதனாலேயே அறியப்படுகிறது, இப்ப நியமம் இல்லை. ததாதி நதாவது பதார்த்தஸ்வரூப ஞானமேவ பேத ஞானம். இங்க நன்ன கவனிப்போம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். இது 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 கருப்பான பொருள்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பேத ஞானமா பொருளுடைய ஞானமா? பொருளுடைய ஞானம் தான். ஏன்னா இது உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுங்களேன். அப்ப இது பொருள்னு மட்டும்தான் தெரியுது. இது பொருள், சிவப்பை விட வேறான பொருள் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இது பொருள் எனக்கூடியதான அறிவு மட்டும் வருதே தவிர அது வேற எனக்கூடியதான அறிவு வரலை. பதார்த்த ஞானம் வேற, வேத ஞானம் வேற. ரெண்டு பொருளை காட்டும் பொழுது அப்ப நீங்க சொல்வீங்க, சார் இது கருப்பான பொருள், இது சிவப்பான பொருள், இது ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னு பின்னால் வரும். ஆனா ஒரே பொருளை நான் காட்டும் பொழுது நீங்க என்ன சொல்றேன்? அந்த பொருளுடைய ஞானம் தான் இருக்கே தவிர பேத ஞானம் இல்லை. அப்ப பொருளுடைய ஞானம் வேற, பேத ஞானம் வேற. இந்த பொருளுடைய ஞானம் கண்ணால வருது, வேத ஞானம் கண்ணால வருதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதுதான் வேறையாச்ச அப்படிங்கிற. எத் பிரத்யக்ஷாதினா கிரஹ்யதே தத் வேதோபி தேன கிரஹ்யதே இது நியமாபாவா. ததாஹி நதாவது பதார்த்த ஸ்வரூபமேத ஸ்வரூப ஞானமேவ பேத ஞானம். அப்படி சொன்னோமையானால் அபேத பிரம உச்சேத பிரசங்காது. சில சமயத்துல ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இது ஒண்ணுதான் சார். ஏன்டா ஒரே மாதிரியா இருக்கும் இல்லையோ, ஒண்ணுதான் அப்படின்ட்டான் ஒருத்தர். அப்ப அந்த ஒண்ணுங்கிற அபேத பிரமம் சில சமயத்துல வரலாம். அந்த அபேத பிரமம் எப்ப வரும்? வேதம் நமக்கு தெரியாத போனால் அபேத பிரமம் வரும். அதனால அது இல்லாம போயிடும். ஸ்வரூப பேதவாதினாமபி ஸ்வரூப பதார்த்த ஸ்வரூபமே பேத ஸ்வரூபம் என்று சொல்றவாளுக்கும் ஸ்வரூப ஞானாத்து கடத்வாதி பிரகாராத்து பேதத்துவ பிரகாரகம் பேத ஞானம் விலட்சணமேவா. கடத்வாவச்சின கட பிரதியோக்கம் பேதமும், பேதத்வாவச்சின பேத பிரதியோக்க பேதமும். இந்த கடம் வேறு பட்டம் வேறு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இங்க பேதமானது கட பிரதியோகிக்க பட்டானுயோகிக்க பேதம்.
அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல, சொல்றப்பதான் கஷ்டமா இருக்கு. இது வேற இது வேற. இந்த வேற்றுமைங்கிறது இந்த நடுவுல இருக்கு இல்லையா? இதனுடைய வேற்றுமை இதுல இருக்கு, இதனுடைய வேற்றுமை இதுல இருக்கு. சோ இந்த வேற்றுமைங்கிறது நடுவுல இருந்து கொண்டு இந்த ரெண்டையும் பிரிச்சு நமக்கு காட்டி கொடுக்கிறது. சோ இந்த டிஃபரன்ஸ் சொன்னா the difference of black is in the red, difference of red is in the black. இப்ப என்ன ஆச்சுன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ரெட்னு நான் சொன்னேன்னா இது பிரதியோகி, டிஃபரன்ஸ் ஆஃப் பிளாக்னு சொன்னா இது பிரதியோகி. எதனுடைய பேதம்? சோ இந்த பேதம்னு நான் சொன்னேனால் கட பிரதியோகிக்க பட்டானுயோகிக்க, பட பிரதியோகிக்க கட்டானுயோகிக்க. கட பிரதியோகிக்க பட்டானுயோகிக்க பேதம் இருக்கு, அதே மாதிரி பேத பிரதியோகிக்க பேதம் இருக்கலாமோ இல்லையோ? அந்த பேதம் வேற தானே. அதான் சொல்றது வேத பிரதியோக ஸ்வரூப பேதவாதினாபி ஸ்வரூப ஞானத்து கட்டாதி கடத்வாதி பிரகாராத் பிரகாரகாது பேதத்துவ பிரகாரகம் பேத ஞானம் விலட்சணமேவ அந்யதா வேத அக்ரஹ நிபந்தன வியவஹார அனுதய பிரசங்கா. இப்ப ஏன் இப்படி சொல்றோம்னா, இப்படி ஒத்துக்கப்படாதுன்னு ஏன் சொல்றாருன்னா, இதம் ரஜதம்னு ஒரு பிரமம் வந்துருக்கு சார். இந்த பிரமம் எல்லாருக்கும் வரலாம். கிழிஞ்சல பார்த்து வெள்ளிங்கிற பிரமம் இல்ல, மனுஷ சாமானியத்துக்கு வரலாம் சில சமயத்துல. ஆனா அது எப்படி வந்ததுன்னு சொல்ற இடத்துல தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ற. நையாயிக்கனை கூப்பிட்டு கேட்டேன், ஏனப்பா கிழிஞ்சலை கண்டு வெள்ளின்னு எப்படிப்பா உனக்கு ஞாபகம் வந்தது? அது எப்படி ஒரு கிழிஞ்சல் தானே எதிர்க்க இருக்க, வெள்ளின்னு எப்படி சார் உங்களுக்கு பிரமம் வந்தது அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொன்ன தெரியுமா, அங்கே கிழிஞ்சல் இருக்கு ரைட், ஆனா என் கண்ணுல தோஷம் இருக்கு. இந்த தோஷத்தினால நான் கிழிஞ்சலை பார்க்காமல் அங்க பாடபள்ளியத்தை மட்டும்தான் பார்த்தேன். பளபளான ஒரு பொருள் இருக்கு, இந்த பரபளான மின்ற பொருள் இருக்கு பார்த்தல, இந்த மின்ற அந்த மின்னு இருக்கக்கூடியதான தத்துவம் என்னாச்சு, எனக்கு கடையில இருக்கக்கூடியதான வெள்ளியை ஞாபகப்படுத்துது. கடையில இருக்கிற வெள்ளி ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்தது என் மைண்ட் ஸ்கிரீன்ல என்னாச்சு, கடையில இருக்கிற வெள்ளி இங்க தோணித்து. கடையில இருக்கிற வெள்ளி அது விவகாரம் வெகு தூரத்துல தானே இப்ப இருக்கு, கண்ணுக்கு எதிர்க்க இங்க என்ன தெரிகிறது அப்படின்னு நான் என்ன பண்றது? இந்த தோஷத்துக்கு அந்த மகிமை இருக்கு சார். எங்கேயோ இருக்கிற பொருளை இங்கே கொண்டு வந்து காட்டும். ஆகையால் இது அந்யதா கியாதி, அந்யதா வேற விதமாக எங்கேயோ கடையில இருக்கிற வெள்ளி இங்கே தோன்றது. எதனால தோணித்து? தோஷம். அந்த தோஷத்துக்கு எல்லா சாமர்த்தியமும் இருக்கு சுவாமி. மாயைக்கு எல்லா சாமர்த்தியமும் இருக்கோ இல்லையோ, அதே போல தோஷத்துக்கு எல்லா சாமர்த்தியம். இவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினா ஞாபகம் வச்சுங்க, வெள்ளி இருக்கு, அங்கே வெள்ளி இல்ல கிழிஞ்சல் தான் இருக்கு. ஆனா நான் பார்க்கும்பொழுது பாடபள்ளியத்தை பார்த்தேன். இந்த பாடபள்ளியமானது எனக்கு என்ன பண்ணிட்டு, கடையில இருக்கிற வெள்ளியை ஞாபகம் முடிச்சிருது. ஞாபகம் முத்துறதா இல்லாமல் அந்த மூட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு காண்பிச்சது. அந்நியதாக்கிய கியாதின்னு அறிவுன்னு அர்த்தம். கிழிஞ்சலை வெள்ளியாக அந்நியதா காண்பிச்சு கொடுத்தது. மீமாம்சங்களை கேட்டார், சுவாமி எப்படியாச்சு அப்படின்னு கேட்டார். அது ஒரு ஞானமே இல்லையே அப்படின்ட்டான். இதம் ரஜதம்னு ஒரு ஞானம் இல்லையே. ஏன்னு இது அப்படின்னா முதல்ல இதுன்னா கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரிகிறது என்ன? கிழிஞ்சல். இது கிழிஞ்சல்னு தானே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நியாயமா எப்படி சார் தெரிஞ்சிருக்கணும்? இது கிழிஞ்சல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த தோஷம் என்ன பண்ணிட்டு தலையெழுத்துவனுக்கு என்ன பண்றது? ஏமாந்து போகணும்னு இருக்கு. இந்த தோஷம் இருக்கிறதுனால அந்த இது கிழிஞ்சல்ங்கிற இடத்துல இது தெரிஞ்சது, கிழிஞ்சல் தெரியல. அதே போலயே அந்த இடத்துல வெள்ளி காணப்படுறதுங்கிற அந்த இடத்துல அப்ப என்னாச்சுன்னு, அந்த வெள்ளி காணப்பட்டிருந்தா அது என்னமா தெரிஞ்சிருக்கணும்? இது வெள்ளின்னு தெரிஞ்சிருக்கணும். இங்க வெள்ளி மட்டும் தெரியறது இதுன்னு நியாயமா அது வெள்ளின்னு தெரியணும். என்ன ஸ்மரணம், இது இந்த பளபளான பிரகாசிக்கிறதுனால இதே போல வெள்ளி ஒண்ணு கடையில நான் பார்த்தேனே அப்படிங்கிறது. அப்ப அந்த கடையில பார்த்ததுங்கிற ஒரு ஸ்மரணம் வரணுமே. ஏன்னா நமக்கு எப்பவுமே ரீகலெக்ஷன் எப்படி சார் வருது? நினைக்கிறது அதுவோ தான் அதை அங்கே பார்த்தேன் சார் அதுன்னு தான் சொல்வேன். நியாயமா அது வெள்ளின்னு வந்திருக்கணும் ஸ்மரணம். ஆனா விவகாரம் என்ன, அதுல அதுங்கிறது போயிடுது. இதுல கிழிஞ்சலுங்கிற அம்சம் போயிடுது, இதை நிக்கிறது. அது வெள்ளிங்கிற ஒரு நினைப்புல அதுங்கிறது போயிடுது, வெள்ளி மட்டும் நினைத்து. இப்ப மிச்சம் என்ன சார் இருக்குன்னா இது வெள்ளி. ஆனா இதுங்கிறது பிரத்யட்சம், வெள்ளிங்கிறது ஸ்மரணம். அது ரெண்டு சேராதே சார் அப்படின்னா அது சேராதுதான். ஆனா என்ன பண்ணிட்டு பரஸ்பரம் பேதம் தெரியல அவனுக்கு.
இந்த பிரத்யக்ஷத்துக்கும் அங்க இருக்கக்கூடியதான ஸ்மரணத்துக்கும் பேதம் தெரியல. சோ பேதம் தெரியாதனால அக்ரஹீத பேதம். அதனால என்னடா சொன்ன, இது வெள்ளிட்டான் மீமாம்சகன். இவனுக்கு என்ன பேரு? அக்ஷாதி. இவனுக்கு அன்னிதாக்கியாது, இவன் அக்ஷாதி. அக்ஷாதின்னு இது கியாதியே இல்ல, இது பிரம்மே இல்ல. போகும் உலகத்துல எல்லாமே நிஜம்தான், கியாதியே இல்ல, பிரம்மே இல்ல. மீமாம்சகன் ரெண்டு பேரும் கிழிஞ்சல்ல வெள்ளிதான் கண்டான். ஆனா கேட்டா இப்படி சொல்றான். வேதாந்திய கேட்டேன், அத்வைத்திய, சுவாமி இதம் ரஜதம் தோணித்து, எப்படி தோணித்துன்னு. இவன் இதை விட வேற விஷயம் சொல்றான். என்ன கிழிஞ்சல் தான் சார் இருக்கங்க. கிழிஞ்சலை இவன் பார்த்தான் சார். பார்க்கும் பொழுது என்ன பண்ணிட்டு, இவன் மனசு அப்படியே கண் வழியாக அந்த கிழிஞ்சல் இருக்கிற இடம் வரைக்கும் போச்சு. போனதுமே என்ன பண்ணி இருக்கணும், அந்த கிழிஞ்சலுக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை நீக்கி இருக்கணும். நீக்கி இருக்குமேயானால் இது கிழிஞ்சல்னு ஞாபகம் வந்துருக்கணும். ஆனா இவன் இங்க இருந்து போச்சா அந்த கரண விருத்தி. போனதுமே அந்த விருத்தி நுனியில ஒரு சைத்தன்ய பிரதிபிம்பமா இருக்கு. நியாயமா அந்த சைத்தன்ய பிரதிபிம்பமா அந்த அஜ்ஞானத்தை போக்கடிச்சிருக்கணும். ஆனா அங்க இருக்கிற அஜ்ஞானம் கொஞ்சம் பார்த்துருச்சு இந்த அந்த கரணத்தை. இந்த அந்த கரணத்துல வெள்ளி ஆசை இருக்கு சார்னு அது கண்டுபிடிச்சிடும். இது போய் இதை கொள்றதுக்கு முன்னால அங்க இருக்கிற அஜ்ஞானம் என்ன பண்ணிட்டு, இந்த மனசுல வெள்ளியினுடைய ஆசை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுமே அது என்ன பண்ணிட்டு தெரியுமோன்னா, இவன் இந்த மனசுல தானே அங்க அஜ்ஞானம் இருக்கோ இல்லையா, அந்த அஜ்ஞானமானது சுத்தியாக்காரேன சுத்தி ஞானாக்காரேன பரிணமது. சுத்தியாகவும் அது ரஜதமாகவும் ரஜத ஞானமாகவும் மாறி போயிடுது. சோ விவகாரம் என்னன்னா, அந்த சமயத்துல அங்க இருக்கிற அஜ்ஞானத்தினால்தான் வெள்ளி உண்டாச்சு. வெள்ளிய இல்லைங்கிற நீங்க, வெள்ளி உண்டாச்சு. அதான் அனிர்வச்சனீய ரஜதம். சோ இவனுக்கு என்ன பேரு? அனிர்வச்சனீய க்ஷாதின்னு பேரு. அங்க கிழிஞ்சல்ல வெள்ளிங்கிற இடத்துலயே நையாயிகன் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், மீமாம்சகன் ஒரு மாதிரி சொன்னான், அத்வைதி ஒரு மாதிரி சொன்னான். சோ விவகாரம் என்ன இப்படி இருக்கோ இல்லையா. இப்ப மீதி எல்லாம் விட்டுருவோம். இந்த மீமாம்சகன் சொல்றான் பார்த்தீங்களா, அப்ப என்னாச்சு, இது எனக்கூடியதான பிரத்யட்சத்துக்கும் வெள்ளி எனக்கூடியதான ஒரு ஸ்மரணத்துக்கும் ஒரு பேதம் தெரியல அப்படிங்கிறனோ இல்லையோ. ரெண்டு பொருள் இருக்கு, ஆனா அதனுடைய பேதம் தெரியாதனால அபேத ஐக்கியம்னு சொன்னோம். இந்த ஸ்வரூபேன பேதம் தெரியலையேங்கிறது எப்படி வரும்? ஏன் அதான் அந்த ஸ்வரூபம் வேறேன்னா பேதம் வேறேன்னா இப்ப சொல்லியிருக்கேன், அது எப்படி வரும்? அதான் சொல்றது. அந்யதா பேத அக்ரஹ நிபந்தன, பேதத்தை கிரகிக்காதனால ஏற்பட்ட இடம் ரஜதம் இது வியவகார அனுதய பிரசங்கா. அத்வைத சித்தின்னா இது பாஷ்யம் மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லை, அவ்வளவு கிறிஸ்பா எழுதியிருக்க. இது அத்வைத முதல்ல அத்தியாச பாஷ்யத்துல நம்ம சொன்னதான எத்தனை விவகாரங்களும் வேதாந்த பரிபாஷையில சொல்லக்கூடியதான இந்த அஞ்சு கியாதிவாதங்களையும் சேர்த்து ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் ஒரே லைன்ல எழுதியிருக்கார். அதையேவ ஸ்வரூப ஜான உத்தர காலம் அவசியம் பேத ஜானம். அதனால அயம் கட்டா அயம் பட்டான்னு ஞானம் வந்த பிறகு அவசியம் பேத ஜானம் இத்தியபினா, இது வேறு அது வேறு அப்படின்னு ஞானம் வரணுமா சார்? நிர்பந்தம் இல்லை. சாதாரணமாக இது சேரு இது டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா தவிர இது சேர் அது டேபிள், சேர் அந்த டேபிள் வேற வேணானது அப்படின்னு ஒரு ஞானம் வருது உங்களுக்கு? இவரத்தர் இவரத்தர் ஆயால் இவர் வேற அவர் வேற அந்த ஞானம் வருதா நமக்கு? ஜெனரலா வரல. உங்களுக்கு வேணும்னு தோணி யோசனை பண்ணினா வருமே தவிர பொருளை கண்டதுமே பேத ஞானம் வரலை. அதனால பொருளை பார்த்ததுமே பேத ஞானம் வருதுன்னு நிர்பந்தம் இல்லை. அவ்வளவு. அதையேவ ஸ்வரூப ஜானோத்தர காலம் அவசியம் பேத ஜானம் இத்தியபினா அனவஸ்தா பிரசங்காச்ச. அப்ப ஸ்வரூப ஜானம் வேற, கடம் வேற, படம் வேற, கடப்படங்களுக்கு இருக்கிற பேதம் வேற, அந்த பேதத்துக்கும் அதனுடைய ஞானத்துக்கும் பேதம் வேற, இப்படின்னு போயிட்டே இருக்கும். அதனால வராது. ததாஹி இங்க பாருங்க, கடப்படவு பின்னவு ஜானாமி. இது புரிஞ்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது புரியறதுக்கு தான் முயற்சி பண்ணும். இப்ப கடப்படவு ஜானாமிங்கிறான், பின்னவு ஜானாமி, கடம் வேற படம் வேற அப்படின்னு நான் அறிகிறேன் அப்படிங்கிறான். இதுக்கு என்ன சார் பேரு? கடப்பட பேத ஞானம். கடம் வேறு படம் வேறு, கடப்பட பேத ஞானம். கடம் வேற படம் வேறங்கிற ஞானம் வந்திருக்கு, இருக்கா இல்லையா? இந்த ஞானம் இது எப்படி சார் உங்களுக்கு வந்ததுன்னா,
கடபட பேத ஞானம் எப்படி வந்தது? அறிவே எப்படி வந்தது தெரியல. அந்த அறிவுக்கு எப்படி சார் தெரியும்? கேட்க விடாதுங்கிற அறிவு எப்படி வருது தெரியல. அதை பத்தி தான் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணால பார்த்தா பொருளை பார்த்தா அறிவு வந்தது. கண்ணால பொருளுக்கு வந்தா கண்ணுக்குன்னு அறிவு வரணும். ஆத்மாவுக்கு எப்படி அறிவு வந்தது? ஆனா மனசு கண்ணோட சேர்ந்தது சார். அப்ப மனசுக்குன்னா வரணும். ஆத்மாவுக்கு எப்படி சார் வரணும்? ஆத்மா மனசோட சேர்ந்து இருக்கோ இல்லையோ, அதனால ஆத்மாவுக்கு. அப்ப கண்ணுக்கும் மனசுக்கும் ஏன் ஞானம் வரல? ஆத்மாவுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கவே. ஆனால் விஷயத்துக்கோ கண்ணுக்கோ மனசுக்கோ ஞானம் இல்லாமல் ஆத்மாவுக்கு மட்டும் ஞானம் வருது, விஷயத்துக்கும் ஞானம் வரல. அது எப்படி சார் வந்தது? இது கேட்டா ஆத்மா சேத்தனம், ஆத்மாவில ஞானம் இருக்கு, சம்பாய சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னு கதை விட்டு பேசுறானே தவிர சம்பாய சம்பந்தத்துல ஏன் விஷயத்துல ஞானம் இல்லைன்னு நான் கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கட்டும், நையாயிக்க சொல்றது அது ஒத்துக்கணும். ஆனா உமக்கு எப்படி சார் வருதுன்னு இப்ப பாருங்க. கண்ணால குடத்தை பார்த்ததுமே இது குடம்ங்கிற ஞானம் வருது. இந்த குடத்தை நான் அறிகிறேன் இன்னொரு ஞானம் வருதா இல்லையா உங்களுக்கு? ஜெனரலா பார்த்து ஐநோதி பாட்டுன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அ பாட்டுங்கிறது, திஸ் இஸ் அ பாட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் நாலேஜ். ஐநோதி பாட்டுங்கிறது இந்த திஸ் இஸ் அ பாட்டுங்கிற நாலேஜுக்கு ஆப்ஜெக்ட் என்ன? ஆப்ஜெக்ட் நாலேஜ்னு சொன்னா இந்த நாலேஜ்னால அறியக்கூடியது என்ன? திஸ் இஸ் அ பாட்டுங்கிற அறிவுக்கு விஷயமா இருக்கிறத பாட்டு. குடத்தை அறிகிறேன்னு சொன்னா அந்த அறிவுக்கு விஷயமானது குடம். நான் குடத்தை அறிந்தவனாக உள்ளேன் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு வருது. உங்களுக்கு குடம் தெரியுமா சார்? தெரியும். இப்ப இந்த ஞானத்துல என்ன விஷயமா இருக்கு? நானு குடமும் அறிவு. நான் குடத்தை அறிந்தேன், குடஞானம் உள்ளவனாக நான் உள்ளேன். இந்த ஞானம் யாருக்கு சார் வந்தது? இந்த ஞானமும் நமக்கு வருது. எனக்கு குடம் தெரியும்ங்குது. இது யாரு தெரிஞ்சதுன்னு? அப்பா இது நீ இல்ல, உன்னையும் பிரகாசிக்கிற பின்னால ஒருத்தர் இருக்க, அவருக்கு சாட்சி இருக்கு. இப்ப என்ன நமக்கு வரக்கூடியதான ஞானம் ஒவ்வொரு டைமும் ரெண்டு ஞானம். கம்ப்யூட்டர்ல நீங்க டைப் பண்ணினா உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயும் இருக்கு, சர்வர்லயும் இருக்கு. அது அங்கே எங்கடா போச்சுன்னார். அதே மாதிரிதான் நீங்க எது எங்க பண்ணாலும் சாட்சி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். ஆனா சாட்சி தெரிஞ்சுக்கிறது அங்கிருந்து சாட்சியில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ரிக்வயர் சம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா விவகாரம் என்னடா, சாட்சி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். நீங்க இஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படாத போனாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அதனாலதான் அவன் சர்வஜன். இந்த சாட்சிங்கிறது சர்வஜன். அதனால இதே சாட்சி ஞானத்தை அவன் நையாயிகான் அனுவியவசாயம்ங்கிறான், செகண்ட் நாலேஜ்ங்கிறான். காக்னிஷன் ஆஃப் காக்னிஷன் ரெண்டா. அதான் சொல்ற பாருங்க. கடபட்டவோ பின்னவோ ஜானாமி கடபட்ட பேததீஹி ஸ்வப்பிரகாசாவா. ஸ்வப்பிரகாசம்னு சொல்றான் யார? பிராபாகரன். அனுவியவசாய சித்தாவா, அனுவியவசாயத்தினால வந்ததான்னு சொல்றான் நையாயிகன். சாட்சி சித்தாவா, சாட்சியினால சித்தங்கிறான் அத்வைதி. அதனால ந பிரதியோகிக்க பேத விஷயா. ஆனா பிரதியோகிக்க பேத விஷயம் இல்லை. ஏன்? பேததிய பிரதியோகி ஜன்யத்துவ நியமேன. கடபேதமானது எப்படி சார் தெரியுது? கடஞானத்தினால்தான் தெரியும். கடம் வேறு எனக்கூடியதான ஞானம் கடஞானம் வந்த பிறகுதான் தெரியும். கடமே தெரியாத போனால் கடம் பட்டத்தை விட வேறானதுங்கிற ஞானம் நமக்கு வராது. சோ பிரதியோகி ஞானம் எப்பொழுதும் பிரதியோகி ஞானத்தினால்தான் வேத ஞானமே பிறக்கிறது. வேத ஞானம் பிரதியோகி ஞானம் இல்லாத போனால் வராது. இது குடம்னு தெரியாத போனால் இது வஸ்திரத்தை விட வேறானதுன்னு தெரியுமா? தெரியும். சோ வஸ்திரத்தை விட வேறானது எனக்கூடியதான வேத ஞானத்தை உண்டு பண்றது இந்த பிரதியோகி ஞானம். அதனால பிரதியோகி ஜன்யத்துவ நியமேன பிரதியோகி வியக்தி பின்ன வியக்திகத்வ ஆவசியகத்வா. ஆகையால் பிரதியோகியிட இந்த வேதமானது வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்வஸ்யாயேவ ஸ்வஜன்யத்துவ அனுபவத்தே. அதனால வேத ஞானம் தனக்கு தானே உண்டாகல. இப்ப என்ன தீர்மானம் பண்ணிவிட்டோம்? வேத ஞானம் தனக்கு தானே உண்டாகல, பிரதியோகி ஞானத்தினால்தான் வேத ஞானம் உண்டாச்சு. இதுல இதுக்குத்தான் சொல்றேன் அவசியமான இங்கதான் விஷயம் இருக்குங்க. ஞானாந்தரேன தத்வேத கிரகே. இப்ப கடஞானம்னு ஃபர்ஸ்ட். இந்த கடஞானத்தை விட வேத ஞானமானது வேறு அப்படின்னு வந்துருக்க. இப்ப இந்த வேத ஞானமானது எதனால தெரிஞ்சிருக்க? இன்னொரு ஞானத்தினால தெரிஞ்சிருக்க. அந்த வேத ஞானம் எதனால தெரிஞ்சுக்க போற? இன்னொரு வேத ஞானம். இப்படி போயிட்டே இருக்கு. இப்ப அத்வைத ஸ்ருதியும் இருக்கு. ஏகமேவா ஜெயம் அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்க. இப்ப இந்த வேத ஞானம் என்னைக்கு இல்லையோ அப்பொழுது அதை கொள்ளணும். இந்த வேத ஞானமானது ரெகுலரா இருக்கு. இந்த வேத ஞானம் இன்ஃபினிட்டா இருக்க முடியுமா? முடியாது.
ஏன்னா நமக்கு ரெஸ்ட் வேணும் சார். 3 மணிக்காவது கிளாஸ் முடிக்கணுமோ இல்லையோ. அது மாதிரி எல்லாரும் மனுஷன் முடிச்சுட்டே இருக்கா. இது வேதம் இது வேதம் இது வேதம் போயிட்டே இருக்கு. இந்த ஞானம் எது வரைக்கும் போகும்? தூங்குறதுக்கு 1 செகண்ட் முன்னால வரைக்கும் இருக்கு. ஏன்னா தூங்குற சமயத்துல ஒரு ஞானம் இல்ல. தூக்கத்துல ஞானம் இருக்கும் இல்லைன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? எத்திர சுப்தோ நகஞ்சன காமம் காமயதே நகஞ்சன ஸ்வப்னம் பத்தி தத்துருத்தம். என்ன இது எல்லாம் நம்ம பேசிக்கலாம் சந்தோஷமா. ஆனா ஒரு ஆர்குமெண்ட் வர்றப்ப சுத்தி சொல்லணும். சோ தூக்கத்துல ஞானம் இல்லைங்கிறது யார் சொன்னா? எத்திர சுப்தோ நகஞ்சன காமம் காமயதே சுத்தி சொல்றது. சோ அந்த தூக்கம் வரக்கூடியதான செகண்ட் எடுத்துங்க சார். அது அனுபவத்தினால தான் சொல்ல முடியும், வார்த்தையால சொல்ல முடியும். எந்த செகண்ட்ல தூக்கம் வருது அப்படியே பார்த்துட்டோம். டக்குன்னு தூக்கம் வந்து அந்த டக்குன்னு தூக்கம் வருது. அந்த செகண்ட்ல வேத ஞானம் இருக்கா? ஏன்னா முதல் செகண்ட்ல கட ஞானம், 2வது செகண்ட்ல வேத ஞானம், 3வது செகண்ட்ல வேத ஞானத்தினுடைய வேத ஞானம், 4வது செகண்ட்ல அதனுடைய வேத ஞானம். சோ இப்படி போயிட்டே இருக்கு. சோ இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த வேத ஞானம் வஸ்து ஞானத்துக்கு அடுத்ததான செகண்ட்ல வரக்கூடியதான வேத ஞானம் அது அந்த தூங்குறதுக்கு 1 செகண்டுக்கு முன்னால இல்ல. ஏன்னா இங்க வஸ்து ஞானம் தான் இருக்கு, வேத ஞானம் இல்ல. வேத ஞானம் வர சமயத்துல தூக்கம் ஆயிடுச்சு. அந்த செகண்ட்ல வேற அத்வைத ஸ்ருதி இருக்கா? ஸ்ருதி இருக்கு சார். ஸ்ருதி சாஸ்வதிகமாச்ச. இப்ப வேத விரோதி இல்லையோன்னா இல்ல. இல்லாத சமயத்துல என்ன பண்ணிட்டது அத்வைத ஸ்ருதி? வேதத்து இல்ல, அதனால தான் தன்னுடைய அர்த்தத்தை சொல்லு. எப்படின்னு உலகத்துல பேதம் இல்லை. ஏன்னா கடபேத ஞானம் அங்க இருக்கு, படபேத ஞானமும் இருக்கு, குடி பேத ஞானமும் இருக்கு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுடைய பேத ஞானமும் அங்க இருக்கணும். ஆனா அந்த சமயத்துல ஒரு பேதமும் இல்லை. ஏன்னா அந்த ஸ்வரூப ஞானம் தான் இருக்கு. வேத ஞானம் அதனால அடுத்த செகண்ட்ல உண்டாகணும். அடுத்த செகண்ட்ல உண்டாச்சுன்னா தூக்கம் போயிடும் உங்களுக்கு. ஏன்னா ஞானம் இருந்தா தூக்கம் போயிடுமே. இது அது வரைக்கும் ஓடுறது ஒண்ணு இருக்கட்டும். இன்பிட்வீன் என்னன்னா இப்ப கடஞானம் வந்தது, உங்களுக்கு அடுத்ததாக ஒரு சேர் ஞானமும் வருது. இந்த சேர் ஞானம் வரணுமே ஆனால் இந்த கடஞானம் போனா தானே சார் அது வரும். ஒரே செகண்ட்ல ஒரு மனுஷன் அட்டாவதாரமா பண்ண முடியும். உறவதாரம் பண்ணவே நமக்கு தெரியல. ஒன்னு கான்சென்ட்ரேட்டா கவனிக்கிறதே சிரமமா இருக்கு. சோ விஸ்ராந்தி வரணும் அல்லது விஷயாந்தர சஞ்சாரம் வரணும். விஷயாந்தர சஞ்சாரம் வரணுமே ஆனால் இந்த ஞானம் போகணும். அந்த சமயத்துல விஷயாந்தரத்துக்கு போற சமயத்துல இது வேத ஞானத்தை உண்டு பண்ணல. வேத ஞானத்தை உண்டு பண்ண இது இங்கே இருக்கணும். சோ இன்னொரு விஷயம் வந்து போறக்கூடாது. சோ விஷயாந்தர சஞ்சார சமயத்திலயோ இல்ல லீவ் இட் அப்படியே கடைகளை கொண்டு பண்ண தூங்குற சமயத்திலயோ தூங்குறதுக்கு 1 செகண்டுக்கு முன்னால ஸ்வரூப ஞானம் இருக்கே தவிர வேத ஞானம் இல்லை. ஏன்னா ஸ்வரூப ஞானம் தான் வேத ஞானத்தை உண்டு பண்றது. சோ இப்ப கடஞானம்னு ஒண்ணு இருக்கே தவிர கடமானது படத்தை விட வேறானதுங்கிற ஞானம் இல்ல தூங்குறதுக்கு முன்னால. தெரியல. இப்ப இந்த சமயத்துல ஸ்ருதியானது என்ன பண்ணிட்டு ஏகமேவ அத்விதீயம் கடமும் படமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடமும் படமும் வேறுன்னு சொல்றது பிரத்யட்சம் இல்லை சார். இங்க இருந்ததுன்னா தூக்கம் வராது. என்ன சொல்ல போறது? தூக்கமும் நமக்கு வராது. சோ சுதூரதாவன ஸ்ராந்தா பேத புத்தி பரம்பரா பேத புத்தி பரம்பரா. இது அதை விட வேறாது, இது அதை விட வேறாது, இது அதை விட வேறாது அப்படின்னு வரிசையா போயிட்டு இருக்கக்கூடியதான பேத புத்தி பரம்பரா சுதூர தாவன ஸ்ராந்தா தூங்குற பரியந்தம் போயிட்டே இருந்தது. சோ என்ன ஆயிடுதுன்னு அது இட் ஹஸ் பிகம் டயர்டு. சுதூர தாவன ஸ்ராந்தா பேத புத்தி பரம்பரா நிவிருத்தோ எப்பொழுது அது தன்னுடைய பேதத்தை சொல்றத நிறுத்தித்தோ எப்ப தூக்கிறதுக்கு தூங்குற 1 செகண்ட் முன்னால அத்வயாமனாயை. இந்த அத்வயாமனாயம் இருக்கும் இல்லையோ, அத்வயாமனாயம் என்ன ஏகமேவ அத்விதீயம்ங்கிற ஸ்ருதியானது என்ன பண்ணிட்டு பாஸ்னி கிராஹர் விஜயதே பாடி கார்ட்ஸ்னால ஜெயிச்சிடுது. இது என்ன சார் பாடி கார்ட்ஸ்னால ஜெயிச்சதுங்கிறல அப்படின்னு சொன்னா இது நீதி சாஸ்திரம். யுத்தம் பண்ற காலத்துல விஜிகீஷு ராஜா ஜெயிக்கணும்னு ஒரு ராஜா இருக்கான் பார்த்தா, அவன் என்ன பண்றான், இந்த ஃபார்மேஷன் தயாரா இருக்கும். முதல்ல சத்ரு ராஜா இவன் இருக்கான், ஜெயிக்கிறதுக்கு முன்னால சத்ரு ராஜா. அந்த சத்ரு ராஜாவுக்கு பின்னால யார் இருக்கும், அந்த சத்ரு ராஜாவுக்கு சகாயம் பண்ணக்கூடியதான மித்திரம் ஒருத்தன் இருக்கான். அவன் பின்னால் நிற்பான். முதல்ல நம்ம யாரோட சண்டை போடுறோமோ அவன் தான் முன்னால் நிற்பான். அவனுக்கு பேக் சைடு ஹெல்ப் பண்றதுக்கு அவன் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான்.
அவன் யாரு தெரியுமா? அவன் வந்து இந்த சத்ரு, இந்த ராஜாவுக்கு சத்ரு. சோ என்ன பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு சத்ருவா இருக்கிறதுனால நாம அந்த பக்கம் போயிருக்கோம் அப்படின்னு அங்கே போயிருக்கான். அவனுக்கு வேற ஒண்ணும் இது கிடையாது. இவனுக்கு சத்ருவா இருக்கான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், டைரக்டா நம்ம சண்டை போட முடியல, அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். சோ அவன் யாரோட சண்டை போடுறானோ அவனுக்கு சத்ருவா இருப்போம், அவனுக்கு மித்திரமா இருப்போம் அப்படின்னு அவனுக்கு பின்னால இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் சத்ரு ராஜா, செகண்ட் டயர் அவனுக்கு ஃப்ரெண்டு, தேர்ட் டயர் இவனுடைய சத்ரு அங்கே இருக்கான், ஃபோர்த் டயர்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு சத்ருவுக்கு மித்திரமா உட்கார்ந்து இருக்கான். அப்படிதான் வச்சுப்பான். சோ விவகாரமா என்ன பண்றது, இப்படி 12 டயர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இதுலயும் வச்சுப்போம். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த ராஜா உள்ள போறான். உள்ள போனவன் மகாவேகமா போறானோ இல்லையா, போகும்பொழுது இந்த சத்ரு ராஜா என்ன பண்ணிட்டான், அவனை உள்ள விட்டான், போட்டு விட்டான். அவனோட சண்டை போட்டான், அவனும் ஜெயிச்சான். அவனுக்கு முன்னால தேர்ட் டயர் போனான், அங்கேயும் ஜெயிச்சான். இப்படி கடைசி வரைக்கும் போயிட்டான் சார். கடைசி இப்படின்னா எல்லாரையும் சின்ன பின்ன பண்ணிட்டு போயாச்சோ இல்லையா. போகும் பொழுது வெகு தூரம் போனோம், சுதூரதாவன ஸ்ராந்தா, வெகு தூரம் போன பிறகு லாஸ்ட்ல இவன் தான் எடுத்து தெரியுமா, இஸ் டயர்ட். டயர்டாக அங்க உட்காந்து எல்லாரையும் ஜெயிச்சுட்டு நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கானோ இல்லையா. அப்ப என்ன பண்ணான், இந்த லாஸ்ட்ல ஒருத்தர் இருக்கான் பத்தியில, அவன் யார் தெரியுமா, இந்த முதல் ராஜா சத்ரு இருக்கான இவனுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கும். இவன் தான் லாஸ்ட் இருக்கும். பாடி கார்டு பாவம், அவனுக்கு வேற தெரியும், வெறும் கத்திரிச்சு நின்றுருப்பான், துப்பாக்கி வச்சுருப்பான், அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணான்னு, அவன் பக்கத்துல வந்து தானே இல்லையா, அவன் சுட்டுட்டான். ஏன்னா இவன் ரொம்ப இதுவா போயிட்டான். சோ இவ்வளவு தூரம் ஜெயிச்சாலும் கடைசியில யாருகிட்டயோ தோத்து போயிட்டான், பிராண விட்டான். அதே மாதிரி இந்த பிரத்யமானது சுதூரதாவன சிராந்த முதல்லயே இப்படி சொல்லிக் கொண்டு பாத புத்தி பரம்பரா நிவத்தவோ பாஸ்திகிராஹேன் விஜயதே. பாஸ்திகிராகம் பக்கத்துல நின்று இருக்கிறவனே என்ன பண்ணிவிட்டான், அவன் இவனை கொண்டு விட்டான். ஆயால் இப்படி ஆயிடுச்சு சார். எப்ப ஒன்ஸ் பேதம் இல்லைன்னு அத்வைத ஸ்ருதி சொல்லிட்டோ, அப்புறம் பேதம் எங்க இல்ல, முக்காலத்திலையும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆயால் ஸ்ருதி தான் பிரபலம். இது ஒரு இது யுத்தத்துல இருக்கக்கூடியதான ஒரு நியாயத்தை வச்சு நமக்கு இப்படி சொல்லியிருக்க. இந்த நியாயமானது நீதி சாஸ்திரத்துல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. அதையும் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்க. கண்டன கண்ட காத்தியத்துல ஸ்ரீஹர்ஷர் எழுதின ஸ்லோகம் இது. அது ஒரு உயர்ந்ததான கிரந்தம். வேதாந்தங்கள்ல சில கிரந்தங்கள் இருக்க பத்தில அது ரொம்ப அர்த்தம் சொல்றதே ரொம்ப கஷ்டமான கிரந்தம். அத்வைத சித்தி, பிரம்மானந்தியம், கண்டன கண்ட காத்தியம், சித்சுகி அப்படிங்கிற கிரந்தம். இது யோக வாசிஷ்டம்னு ஒரு கிரந்தமும் இருக்குது. அது கஷ்டம் இல்ல, சப்ஜெக்ட் மேட்டர் பெருசு, அவ்வளவுதான். அதுல வந்து நிறைய இருக்கிறதுனால கதைகள்லாம் நம்ம சாதாரணமான கதை இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறதுனால சொல்றது ஒரு மாதிரி இருக்கே தவிர அது கஷ்டம் இல்லை. ஆனா இந்த 2 கிரந்தங்கள் இருக்க பத்தில அது கஷ்டம். அதுலயும் கண்டன கண்ட காத்தியம்ங்கிறது அவர் தன்னுடைய அம்சத்தை பிரதிபாதனம் பண்ணாம சொல்லிட்டு இருக்க. ஆகையால் அது கஷ்டமாச்சு. அதை எடுத்து இவர் வியாக்கியானம் பண்ணியிருக்க. இதுக்கு மேல் பாகம் அடுத்த வாரம்.